ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹஃப்மேன் கோட்ன்ற சம் தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டில் ஃபஸ்ட் வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 4 நம்பர்ஸ் வந்து எப்படி பார்க்க போகிறோம்னா ஹஃப்மேன் கோடில் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அசெண்டிங் ஆர்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போடுவோம். பி ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் வந்து சி, தேர்ட் ஒன் டி, அண்ட் லாஸ்ட் தான் வந்து 3.53. அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் 2 நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா பி அண்ட் சி தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட் 30 வரும். ஓகே, இது கீழே வந்து அந்த 2 நம்பரோட நம்பர்ஸை போட்டுக்கலாம். சி 20. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு டேர்மாக மாறிடுச்சு. இதுக்கு அடுத்து பேலன்ஸ் இது முடிஞ்சு பேலன்ஸ் என்ன இருக்குது, டி அண்ட் ஏ. ஸோ அதையும் அப்படி எழுதிடலாம். 20 அண்ட் ஏவோட வேல்யூ வந்து 0.35. ஓகே, இது 0.35 போட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து இப்போ இது ஒரு டேர்ம். இப்போ இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும். ஸோ அகெயின் அசெண்டிங் ஆர்டர் நம்ம பண்ண போகிறோம். அசெண்டிங் ஆர்டர். ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இப்போ டி வந்துடும் 0.20. செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 35 வராது. இந்த டேர்ம் இந்த ஒன் டேர்மாக இருக்கிறது இது வந்துடும் 0.30. ஸோ இது கீழே பியோட வேல்யூ 0, சியோட அது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் தென் ஏ இதோட வேல்யூ 35. இப்போ என்ன பண்ணாலும் செகண்ட் ஸ்டெப்லையும் இதே மாதிரி ஃபஸ்ட் 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா இப்போ டி அண்டு இந்த ஒன் டேர்மாக இருக்கிறது அந்த இதுவாக. ஸோ டியோட வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் 0.20. ஓகே, இந்த பக்கம் வந்து 30. பியோட வேல்யூ வந்து 0.10 வரும். இந்த பக்கம் போட்டுக்கலாம். சியோட வேல்யூ வந்து 0.20. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணோம்னா 20 30, ஸோ 50 வரும். 0.50 இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஓகே, பேலன்ஸ் ரிமைனிங் டேர்ம் வந்து ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ இங்கே வச்சுக்கலாம். 35. ஓகே, இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 2வில் பார்த்தீங்கன்னா இங்கே 50 வந்திருக்கும், இங்கே 35 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பி அசெண்டிங் ஆர்டர் பண்ணணும். ஸோ இந்த அசெண்டிங் ஆர்டர் பண்ணலாம். அசெண்டிங் ஆர்டர் பார்க்கும்போது ஏ 35 0.35 வரும். அண்ட் தென் லாஸ்ட் ஆட் பண்ண 0.50 வரும். இதோட டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். டி 30. ஸோ பியோட வேல்யூ 10. சியோட வேல்யூ 0.20. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எப்பயுமே ஆட் பண்ணுவோம், அது மாதிரி ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணோம்னா இது 35, இங்கே 50 இருக்குது. ஸோ ஆட் பண்ணோம்னா
0.85. ஓ 85 லெஃப்ட் சைட் டேர்மில் வந்து ஏ வந்துடும். இப்போ 0.35. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்லாம் அப்படி இங்கே வந்துடும். ஸோ 0.50. இது கீழே என்னென்ன டேர்ம் இருக்குது? டி 0.20. ஓகே, இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 0.30. இதோட டேர்ம்ஸ் பார்த்தோம்னா பி 0 and சி 20. இதுதான் இப்போ பார்த்த ஹஃப்மேன் கோடோட சம்மோட ஆன்சர். ஃபைனல் அப்படி தான் வரும் இந்த மாதிரி ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.